கிறிஸ்துவுக்குள்ளா எனக்கு என்ன செல்வம் உண்டாயிருக்கிறது, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதை அறியும் பொழுது அது கேட்டவத்தில் நடக்க ஆரம்பிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களாக மாறப்போகிறவர்களுக்கு எழுதுகிறதாவது சொல்லலை, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். எடுத்த உடனே பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன். கீழே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதில் என்னுடைய செயல்முறை செய்கிறதை பற்றி ஏதாவது பேசுகிறாரா? நான் என்ன செய்யணும் ஏதாச்சும் பேசுகிறாரா? ஒன்றுமே பேசலை. நீங்கள் 1ஆம் இடத்துல 3ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய செயலை பற்றி ஒன்றுமே இருக்காது. நம்ம என்ன செய்யணுங்கிற குறித்து எந்த காரியமும் இருக்காது. அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அவர் செய்த செயலின் மூலமாக நமக்குள்ள என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து முதல்ல பேசுகிறாங்க. கவனிக்கிறீங்க? அப்புறம் 4ஆம் அதிகாரத்தில் அதற்கு ஏற்றபடி நடக்க சொல்கிறாங்க. 4ஆம் அதிகாரம் 1 வசனங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து. கவனிச்சேவாங்க. சிலர் எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா, முதல் 1-3 அதிகாரத்தை வெல்த் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறாங்க. 1 கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுகிறது. 1-3. 4-5 வாக் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃபை பற்றி பேசுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய நடைமுறை வாழ்க்கை குறித்து பேசுகிறது. பிராக்டிக்கல் லைஃபை பற்றி பேசுது. கவனிக்கிறீங்க? 6ஆம் அதிகாரம் வார்ஃபேர் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃபை பற்றி பேசுது. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து பேசுறது. முதல்ல இதை குறித்து பேசுது வெல்த், கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்க செல்வத்தை குறித்து பேசுது. எனக்கு என்ன செல்வம் உண்டாயிருக்கிற அறியலைன்னா அந்த செல்வத்துக்கு ஏற்ற விதத்தில் நடக்க முடியாது. நான் என் நடை எதன் அடிப்படையில் இருக்குது என்றால், எனக்கு உண்டா இருக்கிற செல்வத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பாவியா இருந்தேன், என்னை ரட்சித்து உன்னதங்களை கிறிஸ்துவுடனே கூட உட்கார வச்சிருக்கிறார். அந்த உட்காரப்பட்ட நிலைக்கு ஏற்றபடி நடக்கணும். என்ன வேலைக்கு சொல்றேன்? கையில் 1 லட்சம் இருக்கு, 50,000 கட்ட வச்சிருக்கீங்க, பேங்க்ல வச்சிருக்கீங்க. பேங்க்ல ஒரு 1 கோடி இருக்கு. குறைஞ்சி சொல்கிறேன், குறைஞ்சி 1 கோடி இருக்கு. கடைக்கு போகிறீங்க, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? சிலர் என்ன இருந்தாலும் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. என்ன இருக்கட்டும், நான் இப்போ கழிவாக தான் வாங்கிட்டு வருவேன். உங்களோட வெல்த்து தான் உங்களுடைய வாக்கு நடக்க பண்ணும். கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளோ செல்வம் இருக்கிறது, செல்வம் தான் உங்களோட நடையை தீர்மானிக்கும். இப்படி இதை போய் வாங்குன்னு சொல்கிறனால வாங்க முடியாது. என்னுடைய செல்வம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள்ளா எனக்கு என்ன செல்வம் உண்டாயிருக்கிறது, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதை அறியும் பொழுது அது கேட்டவத்தில் நடக்க ஆரம்பிக்கிறேன். புரியுதா? இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இதை அதாவது எபேசியர் புத்தகத்தை உட்காரு நட நில்லுங்கிறாங்க. அப்படி ஒரு புக்கே இருக்கு, வாட்ச்மேன் புக் ஒன்று. முதல்ல உட்காருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிற அந்த பொசிஷன்ல உட்காருங்க. கவனிக்கிறீங்க? சொன்னது புரியுதுங்களா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் நம்மை பாவியிலா இருந்த நம்மை எழுப்பி உன்னதங்களை கிறிஸ்துவுடனே கூட உங்களுடைய பொசிஷன்ல ரெஸ்ட் எடுங்க. உட்காரன்னு அர்த்தம், ரெஸ்ட் எடுங்கன்னு அர்த்தம். சிலர் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க தெரியுமா? அப்படியே கடிச்சிட்டே இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உட்காரலன்னு அர்த்தம். சும்மா விளையாட்டுக்கு பல்ல கடிக்கிறது வேற. இதென்ன அதென்ன இதென்ன இதென்ன பதட்டமா இருக்கீங்கன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்க? முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிற காரியத்தில் ரெஸ்ட் இருங்க. பிரதான ஆசாரிகள் யாருமே உட்காரல. உட்கார்ந்த ஒரே ஒரு பிரதான ஆசாரி இயேசு மட்டும்தான். எந்த பிரதான ஆசாரியும் உட்காரல. ஒரே பலியினால் பரிசுத்தமாக்கப்படுவதை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அவர் எதில் உட்கார்ந்தாரோ அதில் நான் இளைப்பாராத வரை அதுக்கேற்ற செயலை நான் காமிக்க முடியாது, வாக்கு காமிக்க முடியாது. கவனிக்கிறீங்க? மேரேஜே கணவனுக்கு கீழ்ப்படி மனைவி நேசின் பைபிள் சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கா? கணவனுக்கு கீழ்ப்படி மனைவி நேசின் பைபிள் சொல்லுதா சொல்லலையா?
சொல்லல. கிறிஸ்து நேசிக்கிறது போல உன் மனைவியை நேசின்னு தான் சொல்லுது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல மெயின் பாயிண்ட்டை விட்டுறதுக்கு மெயின் பாயிண்ட் கிறிஸ்து. சொன்னது புரியுதுங்களாங்க? ஏன் திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தினாரு? இவரே அந்த கர்த்தர் தன் குடும்பத்தை பார்க்கிறார், என்னை பார்க்கிறார், நேசிக்கிறார், பராமரிக்கிறார். அவர் என்னை பராமரிக்கிறது போல என் பிள்ளைகளை நான் பராமரிக்கணும். சொன்னது புரியுதுங்களா? எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? கிறிஸ்து தான் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய அன்பை அனுபவிக்கிறோம், கர்த்தருடைய நிபந்தனையற்ற அன்பை அனுபவிக்கிறேன்னா என் மனைவி செய்கிற சின்ன காரியம் எனக்கு பெருசா தெரியாது. ஏன்னா நான் செஞ்ச பெரிய காரியம் அவருக்கு பெருசா தெரியல. ஆனா நான் என்னை எப்படி நேசிக்கிறார், என்னை எப்படி அன்பு செலுத்துறார் நினைச்சோம்னா இது எனக்கு பெருசா தெரியாது. அந்த மனைவியை நேசிக்கிறேன்னு 3 மாசம் நேசிக்கலாம், 3 மாசம் கழிச்சு உங்க அம்மா வீட்டுக்கு போடின்றுவோம். என்ன கிறிஸ்து எவ்வளவு நேசிச்சான்னு தெரியல. மாற்றம் எங்க நடக்குதுங்க? எனக்குள்ள அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அதான் மாற்றம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிற அதை அறியும் பொழுது எந்த வல்லமை கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினதோ அதே வல்லமை என்னை அவர் விரும்புகிற வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றம் வெளியிருந்து வராது, மாற்றம் உள்ளிருந்து வரும்.